ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க் அது ப்ராப்ளத்தோட கண்டினியூவேஷன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ வந்து ஒரு வேலையை 12 நாளில் வந்து செஞ்சு முடிப்பாங்களாம். பி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏவை விட 60% அதிக திறமையுடையவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே வேலையை பி எவ்வளோ நாளில் செய்வார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ எவ்வளோ நாளில் செய்வாராம்? 12 நாள். டேஸ்க்கு டி போட்டுக்கலாம். பி எவ்வளோ நாளில் செய்வார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏவை விட பி எவ்வளோ திறமையானவர்னு கொடுத்துருக்காங்க. ஏக்கும் பிக்கும் விகிதம் எடுத்துக்கலாம். பி என்பவர் ஏவை விட 60% அதிகமான திறமையானவர். அதாவது ஏ 100% திறமையானவர் அப்படின்னா பி வந்து கூட ஒரு 60%, 160% திறமையானவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து நம்ம ஒரு ஈஸியான மெத்தட் வச்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. 100 160 சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. 20ஆல் அடிக்கலாம். ரெண்டுத்தையும் 20ஆல் கேன்சல் பண்ணால் 5:8 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? 5:8 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிக்கான இதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏபி ரெண்டுத்துக்கும் பாருங்கள் 12 4. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, அது அவங்களுடைய வேலை திறன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5. ஏக்கு நேராக எழுதியிருக்கேன். பிக்கு எத்தனை நாள்னு நம்மளுக்கு தெரியாது, எக்ஸு. இதுவே வந்து அவங்களுடைய வேலை திறன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ஓகேவா? அப்படின்னா ஏவோட மொத்த இது என்னவாக இருக்கும்? ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறாங்க அவங்க வேலை அப்படின்னா 5 யூனிட்ஸ் வந்து வேலை செய்கிறாங்கன்னு வச்சுப்போம். 12 நாள் வந்து அவர் வேலை செய்கிறார். இதுவே பி எவ்வளோ நாள் வேலை செய்கிறான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்கிறாருன்னா 8 யூனிட் வேலை செய்கிறார். இப்படி வச்சுப்போம். ஒரு நாளைக்கு இவர் 5 மூட்டை தூக்கி போடுறார். இவர் ஒரு நாளைக்கு என்னென்னா 8 மூட்டை தூக்கி போடுறார். இவர் தூக்கி போட 12 நாள் ஆகுது. இவர் தூக்கி போட எத்தனை நாள் ஆகும் அப்படின்றது தான் கொஷின். இப்போ நம்ம ஈஸியாக வந்து இந்த கொஷினை சால்வ் பண்ணலாம். ஒரு தூக்கி போட 12 நாள் ஆகுது. ஏக்கு 5 மூட்டை ஒவ்வொரு நாளும் தூக்கி போடுறார். இதுவே பிக்கு எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. எக்ஸ் இன்ட்டு 8. இப்போ இந்த எக்ஸை கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் வந்துடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 12 × 5/8. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணி பாருங்கள். 4 2 வந்து 8 வருமா? அடுத்தது மேலே 3 வரும். 15/2 எவ்வளோ வரும் அப்படின்னா 7.5 மணி நேரம்னு வருமா ஆன்சர்? 7.5 மணி நேரம் அப்படின்றது தான். 7.5 நாள் எடுத்துப்பார். பி எவ்வளோ நாள் எடுத்துப்பார்? 7.5 நாள் எடுத்துப்பார் இந்த வேலையை செய்ய. ஓகேவா? இந்த மாதிரி இந்த கொஷின் வந்து என்னென்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எஃபிஷியன்சி இது மாதிரி திறனை வச்சு வேலை கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? 2 பேருக்கும் திறனுக்கான விகிதம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நாள் கணக்கும் வந்து என்னென்னா விகிதம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இது மாதிரி நீங்களே வந்து ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. இத்தனை மூட்டையை தூக்கி போட்டிருக்காரு அப்படின்னு நீங்களாவே வந்து என்னென்னா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா திறன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. நம்ம வந்து என்னென்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு நாளைக்கு 5 மூட்டையை தூக்கி போடுறார். 12 நாளைக்கு எவ்வளோ மூட்டையை தூக்கி போடுவார்? இவர் ஒரு நாளைக்கு 8 மூட்டையை தூக்கி போடுறார். எக்ஸ் அப்படின்றது எத்தனை நாள்னு கொடுக்கல. அப்படின்னா 2 பேருக்கும் 2 பேரும் தூக்கி போடுற மூட்டை வந்து சேம் தான். ஓகேவா? இவரும் வந்து என்னென்னா 12 × 5 60 மூட்டை தூக்கி போட்டால் அவரும் எத்தனை மூட்டை தான் தூக்கி போடுவார்? 60 மூட்டை தான் தூக்கி போடுவார். அந்த கணக்கை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாளில் அவர் பண்ணுறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? 2 பேரும் சேம் ஒர்க் தான் செய்கிறாங்க. இந்த பேசிஸில் வச்சு என்னென்னா ஈஸியாக போடுங்க. இதே மாதிரி ஒரு சம் வந்து இன்னொன்று பார்க்கலாம். அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா, இதுவும் ஒரு ஈஸியான கொஷின் தான். ஏ என்பவர் என்ன பண்ணுறார்? பிஏ காட்டிலும் 2 மடங்கு சிறப்பாக வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது? A/B போடுங்க. ஃபஸ்ட்டு திறன் பார்ப்போம். இதில் ஏ என்பவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பிஏ விட 2 மடங்கு சிறப்பாக வேலை செய்கிறார். அப்படின்னா ஏ வந்து 2:1 அப்படின்னு போட்டேன். அடுத்தது என்ன? 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 14 நாளில் முடிக்கிறாங்களா 2 பேரும் சேர்ந்து. A + B 2 பேரும் சேர்ந்து. இப்போ நம்ம என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த திறனை விட்டுருவோம், மூட்டையை வச்சுப்போம். ஏ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை மூட்டையை தூக்கி போடுறாரு? 2 மூட்டையை தூக்கி வைக்கிறாரு. பி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை மூட்டை தூக்குவார்னா ஒரே ஒரு மூட்டை தான் தூக்குவார். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை மூட்டை தூக்குறாங்கன்னா 3 மூட்டை தூக்குவாங்க. மொத்தமாக வந்து என்னென்னா எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 நாள். அப்போனா 2 பேரும் மொத்தமாக சேர்ந்து எவ்வளோ மூட்டை தூக்கியிருப்பாங்கன்னா 14 × 3 எவ்வளோன்னா 42 வரும். 2 பேரும் மொத்தமாக சேர்ந்து எத்தனை மூட்டையை தூக்கியிருப்பாங்க அப்படின்னா 42 மூட்டையை தூக்கியிருக்காங்க. இப்போ ஆக்சுவலி கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எனவே ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? ஏ மட்டும் தனியாக வேலை செஞ்சார் அப்படின்னா எவ்வளோ நாளாக தூக்கி போடுவார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 42 மூட்டை இருக்குது மொத்தமாக. ஏ ஒரு நாளைக்கு எத்தனை மூட்டையை தூக்குவார்? 2 மூட்டை தான் தூக்குவார். ஸோ /2 போடுங்க. ஒரு நாளைக்கு 2 மூட்டை தூக்குறான்றதால 21 தான் வரும். அப்போனா எத்தனை நாளில் அவர் முடிப்பார் அப்படின்னா 21 நாள் ஆகும் அவர் முடிக்கிறதுக்கு. இதுவே பி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 42/1 போட்டிருப்போம். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு மூட்டையை தான் தூக்கி போடுவார். ஸோ 42 நாள் அவர் ஒர்க் பண்ணணும். ஏன்னு கேட்கறதால நம்ம இது போட்டிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளத்தோடு பார்க்கலாம். தேங்க்யூ.